ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் பருப்பு ஊறினதுக்கப்புறம் கழுவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கூடவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டை நீங்கள் தட்டியும் சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன், வாழைப்பூ 1 கப் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வடை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா கலந்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம வடையாக தட்டி காய்கிற எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. கையில் இது மாதிரி தட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு வடைகளாக அதில் சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூ வடை சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். வடை நல்லா பொன்னிறமாக வெந்துடுச்சு. இப்போது எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி மற்ற எல்லா மாவையும் பொரித்து எடுத்துக்கோங்க. சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, தேங்க்யூ.